Hi friends, good morning. Nifty 50 பற்றிய அனாலிசிஸை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நேற்று என்ன நடந்தது, நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சின்னதாக ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம். நிஃப்டி 50 நேற்று 34 பாயிண்ட்ஸ் அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் பார்த்தீங்கன்னா டேட் டைமில் பார்ப்போம். 22,421 ஓப்பன் ஆகி ஹை எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா 22,476, க்ளோஸ் ஆனது 22,402. கேப் அப் ஓப்பன் ஆகி 40 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட 34 பாயிண்ட்ஸ் அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்றைய அனாலிசிஸில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, முக்கியமான 2 ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா நம்ம புட் பக்கம் மேலே வரைஞ்சிருக்க இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா கால் ட்ரேட் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கரெக்டாக ஓப்பன் ஆகி திரும்ப ரீடெஸ்ட் பண்ணி ஒரு 940 550 வாக்கில் என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு ஹையை பிரேக் பண்ணி 20,475 வரையும் நிஃப்டி போச்சு. இதை நம்ம கரெக்டாக கேப்சர் பண்ணியிருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஒரு 40 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஆக்சுவலாக ஒரு கால் ட்ரேட் எடுத்திருந்தேன். பார்த்தீங்கன்னா 20,400 சிஇயில் இந்த கரெக்டாக இந்த இதில் எடுத்திருந்தேன் 950க்கு 950 ஒரு 10.5 எடுத்திருந்தேன். 105 எடுத்திருந்தேன். அதோடைய 95 ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன். ஸோ இந்த டார்கெட் வந்து இந்த ஸ்பைக்கோடைய 125 ஹையான 125 வெளியே வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண முடிஞ்சதுனால. ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நிஃப்டி டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை கிரியேட் பண்ணுற மாதிரி தெரியுது. பாருங்கள், நீங்கள் இது போட்டு பார்த்தா தெரியும். பாருங்கள், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆகுது பாருங்கள். ஓகே, இப்படி வர்றதுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் 22,530 பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த டார்கெட் 22,800. 22,800 நம்ம பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் 23,000 வச்சுக்கலாம். 23,000 செகண்ட் டார்கெட். 22,530 உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டவுன்வர்ட்ஸாக. இப்போ நெக்லைன் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஹெட் அண்ட் ஷோல்டருடைய நெக்லைன் பார்த்தீங்கன்னா இந்த, ஸோ இதை வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா 21,766 பிரேக் பண்ணிடுச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் உறுதியாயிரும். இங்கே ஒரு ரீடெஸ்ட் எடுத்து கீழே போச்சுன்னா அடுத்த சப்போர்ட் லெவலான ஒன்று 21,134, 21,542, next one is 20,990. இந்த சப்போர்ட்டை நம்ம டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்தோம்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். நேற்று இதை வரைஞ்சிங்கன்னா ட்ரெண்ட் லைன் ஒன்று இந்த இடத்துல ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கேருந்து டவுன்வர்ட்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கு. சப்போர்ட் லைன், ரெசிஸ்டன்ஸ் லைன் வரையலாம். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு டவுன்வர்ட்ஸாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 22,350, 22,273 இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க.
22,479 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபிபொனாச்சி சீரிஸ் படி நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம இந்த லோவில் இருந்து இந்த ஹைக்கு ஃபிபொனாச்சி சீரிஸ் வரைஞ்சிருக்கோம். ஃபிபொனாச்சி 0.236 லெவல் இங்கே இருக்குது. இந்த 0.236 லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா 0.38 வரைக்கும் போய் எப்போதுமே 0.38 உள்ளவங்களுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 20,208 அது வரையும் போய்ட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கான ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் நீங்கள் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த லைனை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப டுவர்ட்ஸ் இந்த லைனை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ண என்ன உங்களுக்கு 450. ஸோ இதையும் பிரேக் பண்ணால் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் அடுத்தது டார்கெட்டுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் 2,500 இருக்குது. நெக்ஸ்ட் 20,530 அது வரையும் டார்கெட் பண்ணுங்கள். அடுத்து 530 நம்மளுக்கு திரும்ப ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் கூட உடனே என்ட்ரி ஆகிடாதீங்க. ரீடெஸ்ட் பண்ணி திரும்போது we can enter and target 22,800. அதுக்கு வருமா நீங்கள் ப்ராஃபிட்டை ட்ரைல் பண்ணிகிட்டே வாங்க. ட்ரைல் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்றைக்கி அனாலிசிஸ் கரெக்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஈவினிங் வந்து நம்ம சொன்னது மாதிரி நடந்திருக்கா இல்லை எந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கு நிஃப்டி அப்படிங்கிறத ஈவினிங் வந்து நம்ம செக் பண்ணலாம். தேங்க்யூ நம்பர்.